கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 12:35, மேத்யூ 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுன்னு சொல்லிட்டு, ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இருதயம் என்கிற பொக்கிஷத்தில் என்னத்தை வைத்திருக்கிறானோ அதிலிருந்து தான் வெளியே வரும். ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு. அதே மாதிரி உங்கள் இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறீங்களோ அதுதான் வெளியே வரும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது சொல்லும்போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ நீரூற்று புறப்படும். என்ன? எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவ நீரூற்று என்று சொல்லக்கூடியதா. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை பாதுகாத்து உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறீங்களோ அதன் மூலமாக தான் நல்லது வர்றதா பொல்லாதவைகள் வருகிறதா என்பதை நம்ம நிர்ணயிக்க முடியும். கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும்போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. எப்படி? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடனே பாடி, வார்த்தையிலாவது கிரியையிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ என்ன? உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறோ அந்த அளவுக்கு என்ன வரும்? நீங்கள் கர்த்தரை குறித்து இருதயத்தில் கர்த்தரை பாட்டு பாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வார்த்தையிலும் கிரியையிலும் என்ன எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதா. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாய், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள எப்படி சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து வர்றது என்னது வரும்? அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை வைத்திருக்கிறதுனால நீங்கள் நல்ல மனுஷனாக இருப்பீங்க. ஆனால் அது இல்லைன்னா என்ன வரும்? அவன் ஒரு பொல்லாத மனுஷனாக இருப்பான். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஒன்று நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும், இல்லை சாத்தானுடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஒளியினுடைய பிள்ளையாக இருக்கணும், இல்லை இருளினுடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஒரு நல்லவனாக இருக்க முடியும், பொல்லாதவனாக இருக்க முடியும். நல்லவன் கிறிஸ்துவின் வசனத்தை உள்ளே வைத்திருக்கிறவன், அதனால் அந்த சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் பொல்லாதவன் தூசணமும் கெட்டதும் பேசி மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம இருதயத்தில் என்ன போட்டு வைத்திருக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நீதிமொழிகளில் சொல்லும்போது, நீதிமொழிகள் 4:23 என்ன சொல்லுது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ளு. ஏன்னா நம்ம இருதயத்தில் ஒரு காரியத்தை நம்ம எந்த அளவுக்கு உள்ளே விடுறோமோ அதை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? நம்ம இருதயத்தில் ஒரு சுத்த இருதயம் இருந்து அதுக்குள்ள கிறிஸ்துவனுடைய வசனம் எந்த அளவிற்கு உள்ளுக்குள்ளே இருக்குதோ, கிறிஸ்துவனுடைய வசனம், இந்த வேத வசனம் எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தை இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய், கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதா? இல்லை உங்களுடைய வார்த்தை நம்பிக்கையுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறதா? உங்களுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறதா? உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதா? சந்தோஷமான சமாதானமான வார்த்தைகளாக இருக்குதா? இல்லை பயம், துக்கம், அழுக இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. பொல்லாத காரியங்களை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு துர்ச்செய்தியை பரப்புவதில் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வேகம் நல்ல செய்தியில் இல்லையே. சிந்திச்சு பாருங்கள். யாராவது ஒரு ஊழியக்காரன் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா
உடனே அதை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் எல்லாம் போடக்கூடியது பயங்கர வேகமாக இருக்குது. ஆனால் அதே இது ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல காரியம், நல்லா பிரசங்கம் பண்ணார்னா அதை எத்தனை பேர் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? உங்கள் இருதயத்தை நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்கிறீங்க? இந்த வேத வசனம் நிறைந்தவர்களாய், கிறிஸ்துவின் வசனம் நிறைந்தவர்களாக இருக்க பாதுகாத்து கொள்வீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினால் இருதயத்தை நிரப்பி அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை எடுத்து சொல்லி மற்றவர்களின் கிறிஸ்துவினுடைய அன்பிற்கு நேராய் திசை திருப்பி ஆண்டவரே, அவர்களும் ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.